வணக்கம். வழக்கமா தமிழ் சினிமால கதைக்கு தான் பஞ்சமா இருந்துச்சு. ஒரே கதையே வேற வேற மாதிரி மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருந்தாங்க. கடந்த சில வருஷங்களா என்னமோ டைட்டிலுக்கே பஞ்சமா இருக்கு. பழைய டைட்டில்லாம் தூசி தட்டி புது படத்துக்கு வச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பழைய டைட்டிலோட புது படம் வந்திருக்கு இன்னைக்கு. அதுதான் பாயும் புலி. பாண்டிய நாடு படத்துடைய சக்சஸுக்கு அப்புறம் விஷாலும் சுசீந்திரமும் இணைஞ்சிருக்கிற படம். ஆப்வியஸ்லி நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. வழக்கமா சிம்பு படத்துக்கும் கமல் படத்துக்கும் வர பிரச்சனை நேற்று விஷால் படத்துக்கு வந்துச்சு, இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணி விட்டாங்க. திடீர்னு ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கதையில படத்தை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. நாங்களும் எங்களுடைய சமுதாய கடமையை ஆத்துறதுக்காக படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ படம் எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்றத பாயும் புலி. மதுரையில பிசினஸ் மேன் எல்லாரையும் மிரட்டி ரவுடிங் எல்லாம் வந்து 2 கோடி ரூபாய், கரெக்டா என்ன கணக்குன்னு தெரியல, 2 கோடி ரூபாய் வந்து மிரட்டி வேண்டி காசு வாங்கிக்கிறாங்க. காசு கொடுக்காம போலீஸ் கிட்ட போற பிசினஸ் மேன் எல்லாம் கொன்னு ஆத்துப்பாலத்துக்கு அடியில வீசிடுறாங்க. ஸோ இந்த கும்பலை பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் போலீஸா விஷால் அங்க வராரு. வர இடத்துல காஜல் அகர்வாலை பாக்குறாரு, லவ் பண்றாரு, சூர்யா பாக்குறாரு, அவர் கூட சேர்ந்து காமெடி பண்றாரு. ஸோ இதெல்லாம் நடக்குது. விஷாலுடைய ஃபேமிலி ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டபிளான ஃபேமிலி. அவருடைய தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவர் அப்பா ஒரு நேர்மையானவர் தான், போலீஸ் ஆஃபீஸர்னால நேர்மையானவர். அவரும் சமுத்திரகனி அண்ணன், அவர் ரொம்ப நல்லவர். இது மாதிரிலாம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல விஷால் வந்து அதிரடியா வந்து நிறைய பேரை போட்டு தள்ளுறாரு. ஆனா அந்த போட்டு தள்ளால் டானுக்கெல்லாம் மேல டண்டனக்கா டான் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரை வந்து விஷால் பிடிச்சாரா இல்ல அவங்க வந்து விஷாலை பிடிச்சாங்களா அப்படிங்கறதான் பாயும் புலி படத்தோடைய கதை. ஐம் ஜெய்சிலன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். சிட்டில நடக்கிற மொத்த கிரைம் எனக்கு தெரிஞ்சாகணும். விஷால், சமுத்திரகனி 2 பேரும் தான் படத்துடைய முக்கிய பாத்திரங்கள். 2 பேருமே அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப குறையில்லாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் காஜல் அகர்வாலுக்கு வழக்கமான அந்த ஒரு லவ் ட்ராக்ல வர ஒரு ஹீரோயின் ரோல் சும்மா அப்படி வந்துட்டு போயிருக்காங்க. சூரியோட காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல ஆடியன்ஸை சிரிக்க வைக்குது. அப்புறம் ஜெயபிரகாஷ், வேலராமமூர்த்தி 2 பேருமே வழக்கமான அவங்களுடைய அந்த அப்பா ரோல்ல வராங்க. அவங்களும் கரெக்டா நடிச்சுட்டு போயிருக்காங்க. முக்கியமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிகர் ஆனந்த் ராஜை வந்து திரையில பார்க்க முடிஞ்சது. அவருக்கும் ஒரு டீசென்டான ரோல் கொடுத்துருக்காங்க. ஜாயின் பண்ண முதல் நாளே மொத்த சிட்டி கிளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். கிளீன் பண்ணி நான் என்ன நாக்கா வலிக்கு போறேன். வா அப்புறம் ஷேர். ஒரு வழக்கமான தமிழ் பட போலீஸ் கதைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் பாயும் புலி படத்துல இருக்கு. ஆனா அதுதான் படத்துல பெரிய பிரச்சனையும் கூட. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் மெதுவா அப்படி கதையை பில்டப் பண்ணி இன்டர்வல் ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. ஆனா அது ஒரு பெரிய இம்பாக்டா தரவே இல்லை. சரி, எப்படி இதுதான் கதை, இதுதான் நடக்க போகுது, அப்படி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம், எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நிமிந்து உக்காந்தா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களும் கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. பாடல்களும் பெருசா படத்தோட ஒத்து போகல. அப்புறம் நிறைய இடங்கள்ல கதை வந்து நம்ம நினைக்கிற மாதிரியா தான் போகுது. அவ்வளவு வீக்கா இருக்கு ஸ்கிரீன் பிளே. கடைசி 20 நிமிஷம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தாலும் அந்த 20 நிமிஷம் மட்டுமே படத்தை காப்பாத்தல அப்படிங்கறதா உண்மை. டெக்னிக்கலா பாயும் புலி ஒரு வெல்மேட் பிலிம். வேல்ராஜோடைய சினிமாட்டோகிராஃபி, ஆண்டனியோடைய எடிட்டிங், இமானுடைய பின்னணி இசை எல்லாமே படத்துல நல்லா இருக்கு. ஆனா இந்த எக்ஸலன்ஸ் டெக்னிக்கலா மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் வருத்தம். கண்டிப்பா பாயும் புலி ஒரு மோசமான படம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர சென்டிமெண்ட் காட்சிகள் ரொம்ப அழுத்தமா இருக்கு. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் மட்டும் தான் இயக்குனர் சுசீந்திரன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. மற்றபடி பாண்டிய நாடு படத்தை பார்த்துட்டு அதே எதிர்பார்ப்போட நீங்க பாயும் புலி பார்க்க உட்காந்தீங்கன்னா இந்த படம் உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த படம் நம்ம தெலுங்குலையும் எடுக்கிறோம், கொஞ்சம் லைட்டாவே போவோம் அப்படின்னு டைரக்டர் யோசிச்சுட்டாரோ என்னமோ. காணி அது நாக்கெல்லாம் தெலுசு செப்பண்டி சார், 4 வாரம் தானே சார் தெலுங்குல பேசுனேன், அதுக்கே ரெட் ஃபில்டர் போட்டீங்க தேவுடா. இயக்குனர் சுசீந்திரன் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு. எப்பயுமே ஒரு கண்டென்ட் பேஸ்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் ஒரு மசாலா படம். முதல்ல அந்த மாதிரி தான் வெண்ணிலா கபடி குழு படம் எடுத்தாரு, உடனே நான் மகானல்ல படம் எடுத்தாரு. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா பாண்டிய நாடுன்னு ஒரு படம் எடுத்தாரு, உடனே ஜீவா அப்படின்ற ஒரு படம் எடுத்தாரு. 2 படத்துக்குமே ரசிகர்கள் கிட்ட வரவேற்பு இருந்துச்சு. அவருடைய கமர்ஷியல் படங்கள் கூட வித்தியாசமா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. நம்ம தமிழ் சினிமால கமர்ஷியல் படங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. முதல்ல ஒரு டெரரான வில்லனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்புறம் ஹீரோட அதிரடியான ஒரு என்ட்ரி இருக்கும். அப்புறம் ஹீரோ வந்து போற வழியில அப்படி ஹீரோயின் அப்படி எதாச்சியா பார்ப்பாரு. அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு காமெடி பண்ணுவாரு. இது மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல சுசீந்திரன் எப்படி போய் சிக்கினாரு அப்படிங்கிறது தெரியல. மேபி அடுத்த படம் இப்போ ஒரு மசாலா படம் எடுத்ததுனால அடுத்த படம் ஒரு கண்டென்ட் பேஸ்டா நல்லா ஹெவியா ஒரு படம் அவர் கொடுப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். நானும் மதுரக்காரன் தான்டா. இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வராது. வா இப்ப ஊருக்கு போலாம். எங்க போனாலும் என் உசுரு நம்ம ஊர் மேல தான் போகணும்.